டொயோட்டாவோட டைசர் அண்ட் மாருதி சுசுகியோட ஃப்ரான்ஸ் இந்த ரெண்டு காரும் நம்மள்ட்ட இருந்துட்டு இருக்கு. எது பெட்டர் வேல்யூ ஃபார் மணி அண்ட் இந்த ரெண்டு கார்ல என்னெல்லாம் மாற்றங்கள் நடந்திருக்கு, பிரைஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி தமிழ் வீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக நமக்கு உதவுன ஷோரூம் ஆனமலைஸ் டொயோட்டா தான். டொயோட்டா கும்பகோணம் ஷோரூம் தான் நமக்கு வெஹிக்கிள் வந்து வழங்கியிருக்காங்க. அவங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டிஸ்பிளே ஷோ ஆகும். மறக்காமல் டொயோட்டா வெஹிக்கிள்ஸ் வாங்கணும் அப்படின்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ஃப்ரான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கௌரி சங்கர் ப்ரோவோட கார் தான். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா டர்போ பெட்ரோல் டாப் அண்ட் மாடல் தான் நம்ம கூட இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ரெண்டு கார்லையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 லிட்டர் டர்போ பெட்ரோலும் கொடுக்குறாங்க, 1.2 லிட்டர் NA இன்ஜின். ஸோ அதுவுமே வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அதே மாதிரி சிஎன்ஜிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபர் பண்ணுறாங்க. சிஎன்ஜி பார்த்தீங்க அப்படின்னா டைசர் பொறுத்த வரைக்கும் பேசிக் மாடலில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. பட் இதுவே ஃப்ரான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிக்னா மாடல்லையும் அதேமாதிரி டெல்டா மாடல் ரெண்டு மாடல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிஎன்ஜி மாடல் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு காரில் பார்த்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் விஷயங்கள் வந்து மாறி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுப்போம். ஸோ கலர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கார்லையுமே வந்து நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதேமாதிரி டூயல் டோன் ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ டூயல் டோன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட்டில் வந்து நீங்கள் டூயல் டோன் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து டைசரில் மட்டும்தான் கிடைக்கும். ஃப்ரான்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட்டில் வந்து ரூஃப் வந்து பிளாக் இருக்கிற மாதிரி மாடல் வந்து கிடையாது. ஸோ இந்த ரெண்டு காருமே பார்த்தீங்க அப்படின்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய பிளான்ட்ல தான் வந்து மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணுறாங்க. மாருதியோட பிளான்ட்ல தான் உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மாருதி ஃப்ரான்ஸ் வந்து ரீபேஜிங் பண்ணி தான் வந்து டொயோட்டா டைசர் அப்படிங்கிற மாடல் வந்திருக்கு அப்படிங்கிறது. எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன மாற்றங்கள் தான் இந்த ரெண்டு கார்லையுமே இருக்குது. இந்த மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ ரெண்டு கார்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய கிரில்ஸை வந்து மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். டைசரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாசி பிளாக்ல இருக்கிற மாதிரி அந்த கிரில்ஸ் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்கிற விதம் வந்து பார்க்க ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. டொயோட்டா லோகோவுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த குரோம் ஃபினிஷ் வந்திருக்கிற விதமும் வந்து பார்க்க ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். டிஆர்எல்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ட்வின் டிஆர்எல்ஸாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க டொயோட்டாவோட டைசர் பொறுத்த வரைக்கும். ரெண்டு வெஹிக்கிளோட ஹெட்லைட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி ஹெட்லைட் செட்டப் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ரெண்டு காருமே 3995 mm லென்த் இருக்கக்கூடிய காராக தான் வடிவமைச்சிருக்காங்க. வீல் பேஸ் பொறுத்த வரைக்கும் 2520 mm வீல் பேஸில் வந்து உருவாக்கியிருக்காங்க. சைட் ப்ரொஃபைலில் பண்ணியிருக்கக்கூடிய மாற்றம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காரோட அலாய் வீல்ஸ் வந்து மாறி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அலாய் வீல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு காருக்கும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 16 inches அலாய் வீல்ஸை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ மித்தபடி ரெண்டு காரோட சைட் ப்ரொஃபைல்ஸும் பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நம்ம அப்படியே டெயில் ப்ரொஃபைலுக்கு வருவோம். ஸோ ரெண்டு கார்லையுமே வந்து டெயில் லைட் செட்டப் வந்து மாறி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ரெண்டு கார்லையுமே வந்து கனெக்டட் டெயில் லைட்ஸ் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. பட் டெயில் லைட்ஸில் மட்டும் ஒரு சின்ன மாற்றம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும். பூட் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ரெண்டு கார்லையுமே வந்து 308 லிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா பூட் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டெயில் ப்ரொஃபைல் பார்க்க ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. ஸோ ரெண்டு காரில் பண்ணியிருக்கக்கூடிய மாற்றங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். ஸோ இந்த மாற்றங்கள் தான் இந்த ரெண்டு கார்லையுமே வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்டீரியரில் என்னென்ன மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத உள்ள போய் பார்ப்போம். ஸோ இந்த ரெண்டு காரோட இன்டீரியரில் பண்ணியிருக்கக்கூடிய மாற்றம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோகோ மட்டும்தான். இந்த லோகோவை தவிர பார்த்தீங்க அப்படின்னா இன்டீரியர் தீம் முதல் கொண்டு ஒரே மாதிரி தான் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஃப்ரான்ஸில் பார்த்தா சேம் டேஷ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னா டைசர்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பண்ணியிருக்கக்கூடிய டெக்ஸ்சர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கலர் உட்பட பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரான்ஸில் இருக்கிற மாதிரி இன்டீரியர் தான் வந்து மாறி இருக்கு. லோகோவை மறைச்சிட்டு உங்களுக்கு எந்த கார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மாற்றங்களும் இந்த ரெண்டு கார்லையுமே வந்து பண்ணலை அப்படிங்கிறதான் உண்மை. ஸோ உங்களுக்கு சீட்டிங் கம்ஃபர்ட் பற்றி சொல்லிடுறேன். ஸோ இந்த காரோட டிரைவர் சீட் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட் அட்ஜஸ்டபிள் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹெட்ரூமே நல்லா இருக்குது. உங்களுக்கு தகுந்த மாதிரி ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்க முடியும். நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு சீட்டிங் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஆக்சுவலாக உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். நான் வந்து ஃப்ரான்ஸோட டெல்டா ப்ளஸ் வேரியண்ட் வந்து வச்சுருக்கேன். ஸோ நிறைய தூரம் வந்து ஃப்ரான்ஸில் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்கும் இந்த சீட்டிங் பொறுத்த வரைக்கும். ஸோ ஹெட்ரூம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ வெஹிக்கிளோட ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ டாப் அண்ட் மாடலில் இருந்து உங்களுக்கு ரெண்டு கார்லையுமே வந்து 6 ஏர் பேக் வந்து வருது. டெல்டா ப்ளஸில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சமீபத்தில் வந்து அப்டேட் பண்ணாங்க. அதில் வந்து 6 ஏர் பேக் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரான்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது டெல்டா ப்ளஸ் வேரியண்ட்டில் இருந்து. பட் இந்த காரை பொறுத்த வரைக்கும் வி வேரியண்ட்டில் இருந்து தான் உங்களுக்கு 6 ஏர் பேக் அப்படிங்கிறது வரும். பேசிக் மாடல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஏர் பேக் மட்டும்தான் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த காரில் வந்து சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அடிஷ்னலாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா 360 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ், இபிடி, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமாக இருக்கட்டும், இது மாதிரியான எல்லா விஷயங்களும் இருக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடியே நான் வீடியோக்களில் வந்து சொல்லியிருக்கேன், ஃப்ரான்ஸோட பில்ட் அப்படிங்கிறது மாருதி கார்ஸ்லேயே வந்து ஒரு நல்ல பில்டில் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது. எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் ஒரு கிராஷ் டெஸ்ட் ரிசல்ட்னு வந்துச்சுன்னா ஒரு 4 ஸ்டார் வரைக்கும் இந்த காருக்கு வந்து வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மேபி ஒரு சேஃபஸ்டான கார்னு கூட சொல்லலாம். மாருதியோட ஃப்ரான்ஸும் சரி, டொயோட்டாவோட டைசருமே.
ஸோ இந்த காரில் கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஹைலைட்ஸ் மட்டும் சொல்கிறேன். இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே வசதிகள் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஒயர்லெஸ் சார்ஜர் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 360 கேமரா இருக்குது. ஹெட்அப் டிஸ்பிளே இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் ஆல்சோ எல்லா கார்களையும் பார்க்குற மாதிரி க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. புஷ் ஸ்டார்ட் பட்டன் இருக்குது. அது மாதிரி டர்போ பெட்ரோல் போறீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பேடல் ஷிஃப்டர் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸ்டேரிங்கில் வந்து ஸ்டேரிங் மவுண்டோட ஆடியோ கண்ட்ரோல்ஸாக இருக்கட்டும், இது மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு மேபி இந்த காரில் இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் அப்கிரேடடாக போயிருந்தால் நல்லா இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இப்போ எல்லாரும் எதிர்பார்க்குறது சன்ரூஃப், பட் இந்த காரில் வந்து சன்ரூஃப் கிடையாது. ஃப்ரான்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா சன்ரூஃப் கிடையாது. மேபி சன்ரூஃப் அதே மாதிரி வென்டிலேட்டட் சீட் மாதிரியான விஷயங்கள் வந்து இதில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நிறைய கார்ஸில் வந்து நம்ம சன்ரூஃபும் வென்டிலேட்டட் சீட்டும் வந்து பார்க்குறோம். பட் இந்த ரெண்டு கார்களையுமே வந்து சன்ரூஃப் அண்ட் வென்டிலேட்டட் சீட் வந்து கிடையாது. ஸோ நம்ம ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஸோ ரியர் சீட் பார்த்தீங்க அப்படின்னா லெக் ரூம் வந்து ஓகே, நல்ல லெக் ரூம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் இந்த காரோட ஹெட் ரூம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஸோ கம்மியான ஒரு ஹெட் ரூம் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. என்னோட ஹைட் வந்து 5.8. ஸோ எனக்கே வந்து ரொம்ப கம்மியான ஹெட் ரூம் தான் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு கூபே டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறனால இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெட் ரூம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த காரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக வந்து 3 பேர் சொல்ல மாட்டேன், 2 பேர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். ஆனால் ஒரு சில கார்களோடையே இதில் வந்து 3 பேர் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக உட்கார முடியும் அப்படின்னு சொல்லுவேன். ஹெட்ரெஸ்டர் பொறுத்த வரைக்கும் ரியரில் வந்து 3 ஹெட்ரெஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காரை ஒரு சின்ன டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஆல்ரெடி நான் ஓட்டிட்டேன் அந்த காரை. கீயும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரான்ஸில் பார்க்குற சேம் கீ தான். ஸோ 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் மாடல் தான் நம்ம வந்து ஓட்டி பார்க்க போகிறோம். இது அதிகபட்சமாக வந்து 100 பிஹெச்பி பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. 147 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜினாக தான் இதை உருவாக்கியிருக்காங்க. 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் இருக்குது அண்ட் 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 கார்லையும் பார்த்தீங்கன்னா சேம் இன்ஜின் செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கோம் என்னென்ன இன்ஜின்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு. ஸோ டர்போ பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பவர் டெலிவரி பண்ணக்கூடிய கார் தான். ஸோ பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்க. ஸோ பவர் சூப்பராக டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு காராக தான் இருந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி நான் ஃப்ரான்ஸ் யூஸ் பண்ணுறேன், அதை வச்சு சொல்லணும் அப்படின்னா இந்த காரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. அதுக்கு தகுந்த மைலேஜும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். 1.2 லிட்டர் இன்ஜின் போறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதிகபட்சமாக 20லேருந்து 22 கிலோமீட்டர் வரைக்குமே மைலேஜ் அப்படிங்கிறது இந்த கார் வந்து கொடுக்கும். டர்போ போறீங்க அப்படின்ற பட்சத்தில் நான் கௌரி சங்கர்கிட்ட கேட்டேன் எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு. அவர் சொன்ன மைலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 18 கிலோமீட்டர் வரைக்குமே ஹைவேஸ்க்கு மைலேஜ் கொடுக்கும். பட் சிட்டிக்குள்ளே ஒரு 12 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொன்னார். ஸோ இது வந்து ஒரு நல்ல மைலேஜ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா டர்போ பெட்ரோல் வந்து ஒரு 18 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு நல்ல மைலேஜ் அப்படின்னே சொல்லுவேன். ஸோ மைலேஜ் பொறுத்த வரைக்கும் இந்த காரை எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. இப்போ நம்ம ஓட்டிகிட்டு இருக்க இடம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து மேடு பள்ளமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். ஸோ சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப சூப்பராகவே ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு சொல்லுவேன். சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட்டும் பார்த்தீங்கன்னா இதில் ரொம்பவே நல்லாவே இருக்கும். ஸோ வெஹிக்கிளோட ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் எப்படி இருக்குது, ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுலேயும் இந்த காரை எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. ஸ்டெபிலிட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த காரில் எந்த குறையும் சொல்ல முடியாது ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் விஷயத்தில். ஸோ பிரேக்கிங்கும் இந்த காரில் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பிரேக்கிங்லேயும் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ இந்த டார்க் கன்வெர்ட்டர் டிரான்ஸ்மிஷன் பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ரிலையபிளான ஒரு டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லலாம். டார்க் கன்வெர்ட்டர் பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ மித்த டிரான்ஸ்மிஷனோட பவர் டெலிவரி நல்லாயிருக்கும். அதுமாரி ரொம்ப ரிலையபிளான ஒரு டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிரான்ஸ்மிஷன் ரொம்பவே சூப்பராகவே ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லுவேன். 1.2 லிட்டரில் வந்து உங்களுக்கு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுக்குறாங்க. அதுமாதிரி ஏஎம்டி டிரான்ஸ்மிஷன் வந்து அதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. மாருதியோட ஏஎம்டி டிரான்ஸ்மிஷனுமே நம்ம எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. சிட்டி யூசேஜுக்கு தகுந்த ஒரு டிரான்ஸ்மிஷன் சொல்லுவேன் ஏஎம்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த காரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார் எஸ்பெஷலி டர்போ பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸில் எந்த குறையும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்லேயும் பார்த்தீங்க எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. கார்னர் நம்ம பண்ணுறோம். ஸோ பாடி ரோல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. கிரவுண்ட் கிளியரன்ஸும் வந்து 190 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா மேடு பள்ளமான பகுதிகளில் ஓட்டினாலுமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குயிக்காக தான் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணியிருப்போம். என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத சொன்னால் போதும் அப்படிங்கிறனால நம்ம ஆல்ரெடி ஃப்ரான்ஸோட ப்ளஸ் அண்ட் மைனஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத வந்து ஒரு டீட்டெயிலான வீடியோ வந்து பண்ணியிருக்கோம். அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபைனலி இந்த ரெண்டு காரோட ப்ரைஸிங் என்ன வருது அப்படிங்கிறதா வேணும். நான் ஃபஸ்ட்டு பேசிக் மாடல் சிக்மாவோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 7,51,500 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதுவே வந்து நீங்கள் டைசரோட வேரியன்ட் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில்
73,500 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 22,000 பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஷோரூம் காஸ்ட்ல வந்து ஃப்ரான்ஸோட டைசர் அப்படிங்கிறது விலை வந்து அதிகமாக தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு எல்லா வேரியண்டோட ப்ரைஸுமே உங்களுக்கு டிஸ்பிளே வந்து ஷோ ஆகும். இதே டாப் மாடல்ல இருக்கக்கூடிய டர்போ வேரியன்ட் போறீங்க அப்படின்ற பட்சத்தில் ரெண்டுத்தோட எக்ஸ் ஷோரூம் காஸ்ட்டுமே வந்து சேம் தான். ஆல்ஃபா டாப் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா 11,47,500. ஸோ இதுவே வி வேரியன்ட் போனாலும் 11,47,500 ப்ரைஸ் பாயிண்ட்ல தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. டர்போ பெட்ரோல்ஸில் வந்து எந்த ஒரு விலை வித்தியாசமும் இந்த ரெண்டு காரை பொறுத்த வரைக்கும் கிடையாது. பட் இதே வந்து என்ஏ இன்ஜின் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் போனீங்க அப்படின்ற பட்சத்தில் மட்டும் அந்த 1.2 லிட்டர் இன்ஜின் போனீங்கன்னா மட்டும் உங்களுக்கு ப்ரைஸில் வந்து வித்தியாசம் அப்படிங்கிறது இருக்குது. 22,000 பார்த்தீங்க அப்படின்னா டைசர் வந்து கூடுதலாக இருக்குது. ஓகே, இந்த 22,000 நான் ஏன் கொடுத்து வாங்கணும், நான் மாருதியிலே கார் வாங்கிப்பேனே அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இவங்களோட வாரண்டி தான் இந்த இடத்துல பேச வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாருதி சுசுக்கியோட வாரண்டி அப்படிங்கிறது இவங்க அதிகமாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அதிக கிலோமீட்டர் ஓட்டுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா டொயோட்டாவோட டைசர் வாங்குங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களோட வாரண்டி தான் 3 வருஷம் 1,00,000 கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி வாரண்டியை வந்து கொடுக்குறாங்க. ஸோ வாரண்டியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கவும் முடியும். ஸோ 5 வருஷம் 2,20,000 கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா வாரண்டியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கவும் முடியும். கிட்டத்தட்ட உங்களுக்கு ஃப்ரான்ஸை விட அதிகமான வாரண்டி கொடுக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா டைசர் அப்படின்றது தான். ஸோ நீங்கள் அதிக கிலோமீட்டர் வந்து ஓட்டுவீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து வாரண்டி அதிகமாக இருக்கிற மாதிரி போகிறது பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். அதனால் அதிக கிலோமீட்டர் நான் ரன் பண்ணுவேன், ஒரு வருஷத்துக்கே ஒரு 30,000 கிலோமீட்டர் நான் ஓட்டுவேன் அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து டைசர் போகிறது ஒரு பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.